குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் எப்பொழுதுன்ற ஒரு பெரிய டவுட் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் தான்ப்பா நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணால் புரியாது. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 12 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது மே மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லீவ் கன்ஃபார்ம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மே 31 வரைக்கும் உங்களுக்கு லீவ் கன்ஃபார்ம்டுப்பா. ஜூன் மாதத்தில் எப்பொழுது லீவ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேட், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஸ்கூல்ஸே இருக்காதுப்பா, ஓகேங்களா? ஜூன் முதல் வாரம் வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி லீவ். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2வது வாரத்தில் பள்ளிகள் திறப்பதோ திறக்காமல் இருக்கிறதுக்கோ ஒரே ஒரு காரணம் தான் பார்க்கும். அது என்னென்னா, இப்போ ரெயின் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பேஞ்சின்னு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமார் 20ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ ரெயின் வந்து இருக்குதுப்பா, ஓகேங்களா? ஜூன் மாதத்தில் அதுவும் 2வது வாரத்தில் சப்போஸ் லீவ் விடணுன்னா இப்போ ரெயின் போயிட்டுருக்குங்களா? ஸோ அடுத்த வாரம், அதாவது மே 23க்கு அப்புறம் டெம்பரேச்சர் திரும்பவும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா பழைய நிலைமை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப வெயில் அதிகமாகிடும், ஓகேங்களா? ஜூன் மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரத்தில் ஸ்கூல்ஸ் போகிறதுக்கு டவுட்டு வந்து அதிகமாகிடும், ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மழைலாம் பேஞ்சு டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. மே 23க்கு அப்புறம் திரும்பவும் டெம்பரேச்சர் ஏறும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏறிச்சுன்னா ஸோ வெயில் வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்ப 2வது வாரத்தில் திறக்கிறத தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜூன் 2வது வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு நீட்டிப்புன்றது வெயிலோட தாக்கத்தை பொறுத்து மட்டுமே தான்ப்பா இருக்குது. ஆனால் முதல் வாரத்தில் ரீஓப்பன் கிடையாது, ஓகேங்களா? சப்போஸ் அதாவது வெப்பம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ரீஓப்பன் ஜூன் 3வது வாரத்தில் வைப்பாங்க, ஓகேங்களா? ஜூன் 15க்கு அப்புறம் தான் இருக்கும். சப்போஸ் வெப்பம் அதிகமானால் இல்லைன்னா 2வது வாரத்தில் திறந்துடுவாங்க, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.